ஹலோ நண்பா, அமேசானில் சேல் ஆகிட்டு இருக்கிற சூப்பரான 5 கேட்ஜெட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5மே வந்து நம்ம கையில் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைலையும் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸில் ஏற்கனவே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த எபிசோடையும் வந்து பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற கேட்ஜெட் என்ன அப்படின்னா அக்னி சோலார் எல்இடி லைட். நார்மலாக நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு எல்இடி லைட் வந்து கிடையாது. இது வந்து சோலார் லைட். ஸோ சோலார்லேயே வந்து சார்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு எல்இடி லைட். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த லைட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுமே வந்து சூப்பரான ஒரு காம்பாக்டான ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் எதில் வேணாலும் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதாவது கோத்து போடுற அதோட கோத்து போடுற மாதிரியான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு குவாலிட்டியாக வந்து தெரியுது. அது மாதிரி இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சோலார் பேனல் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம யூஎஸ்பி மூலமாகவோ இல்லை தனியாக பேட்டரியோ எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. டேரெக்டாக சோலாரில் மட்டும்தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 0.5 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்இடி லைட். இந்த லைட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து பிரைட்னஸாக வந்து மாறும். ஸோ இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த 3 கண்ட்ரோலுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சோலாரில் சார்ஜ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். அந்த ரெட்ல வந்து சின்ன லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சோலார் சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் டேரெக்டாக சன்லைட்டில் மட்டும் இல்லாமல் நல்ல வெளிச்சமான இடங்களில் வச்சிங்கன்னா கூட வந்து இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா எஃபிஷியண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஏதாவது சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதோட யூசேஜ் டைம்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4 ஹவர்ஸ் வந்து ஃபுல் பிரைட்னஸில் வந்து ஒர்க் ஆகும். அதுவே நீங்கள் லோ பிரைட்னஸ் லெவலில் வந்து வச்சிங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க் ஆகும் போது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவ்வளோ நேரம் வந்து செக் பண்ணி பார்க்கல. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து முழுக்க மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இதோட அக்சசரிஸ் எல்லாம் எதுவுமே வந்து இம்போர்ட் பண்ணது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 471 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு ஆர்கனைசிங் ப்ராடக்ட். ஸோ எதை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா கேபிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு டெஸ்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டரோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து யூஎஸ்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கனெக்டிங் கொண்டு வருவோம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒன்று சிக்கிக்கிட்டு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கேபிள் ஆர்கனைசர் தான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம டேபிளில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா போதும். இதில் வந்து 7 வயர்ஸ் வரைக்கும் நம்ம மாட்டி வச்சுக்க முடியும். பார்க்கறதுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். ஒன்று சிக்காது. ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட விலை வந்து 349 ரூபாய்க்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு ஸ்மார்ட் பல்ப். ஸோ இந்த ஸ்மார்ட் பல்ப் அப்படிங்கிறது நார்மல் பல்ப்லேருந்து வந்து ரொம்ப வித்தியாசமானது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த பல்பில் இருக்க ஹைலைட்டான விஷயங்களை வந்து சொல்கிறேன். இந்த பல்ப் வந்து ஒரு 7 வாட்ஸ் பல்ப். நீங்கள் 9 வாட்ஸோ இல்லை வந்து 12 வாட்ஸோ வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட பிரைட்னஸோட லெவல் எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக டேரக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தே டர்ன் ஆன் ஸ்மார்ட் பல்ப் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணும். அடுத்ததாக இந்த பல்ப் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லாமல் சிஸ்காவோட அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் எந்த டைமில் இது ஆன் ஆகணும், டெய்லி எந்த டைமில் ஆஃப் ஆகணும் போல ஷெடியூல் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து வெளியில் ஒரு லைட் இருக்குது, இந்த லைட்டை மாட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து எந்த நேரத்தில் எரியணும், எந்த நேரத்தில் இப்போ நைட் ஆனிச்சு 6 மணி ஆனிச்சுன்னா அந்த லைட் ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுவே காலையில் ஆனிச்சுன்னா ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது செட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நாளைக்கும் அது ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கலர் இந்த இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். கலர் மாற்றுறது மட்டும் இல்லை பிரைட்னஸையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 100% வச்சு யூஸ் பண்ணலாம், 50% வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணி இருக்கிறதுலே லோவான பிரைட்னஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பல்ப் நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து வைஃபை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி வைஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ஒரு மொபைல் ஆன் பண்ணி அதில் ஹாட்ஸ்பாட் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. உங்கள் வீட்டில் வைஃபை இருந்தது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வைஃபை இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் மட்டும் நீங்கள் ஒர்க் ஆகும். நீங்கள் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. இந்த பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா 449 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டீலில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதை வாங்கினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர்றேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெப்ரானிக்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் கேட்ஜெட் சீரிஸில் நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 57mm ஒரு 2 டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். இது கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லோ எனர்ஜியில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டியோட அந்த ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கும். ப்ளூடூத் 5.0 இருக்கிற டிவைஸ் வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுங்க. இதோட இன்புட்ஸ்னு பார்க்கும்போது இதில் ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஎஸ்பி ஸ்லாட் டேரக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்கிறதுனால பென்ட்ரைவ் வந்து டேரக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மெமரி கார்டு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ SD கார்டு போட்டும் இருக்குது. அதுக்கடுத்து ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனில் இருந்து நீங்கள் ஒயர் மூலமாக ஆக்ஸ் மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங்காக இங்கே ஒரு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் பில்டினா FM இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் வந்து FM எடுத்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பீக்கரில் வந்து FM டேரக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 14 வாட்ஸ் RMS பவர் வந்து அவுட்புட் கிடைக்குது. ஒரு ஸ்பீக்கருக்கும் 7 வாட்ஸ் வந்து கிடைக்குது. வந்து ஒரு மொபைல் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த உங்கள் ஃபோனை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு படம் ஏதாவது பார்க்குறோம், ஃபோனில் சில பேர் வந்து அதிகமாக படம் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி படம் பார்க்கும்போது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மொபைலில் எந்த மொபைலாக இருந்தாலும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படம் அழகாக பார்த்துட்டு இருக்கலாம். கீழேருந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் வந்து கிடைக்கும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. ரொம்ப வந்து தாறுமாறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நார்மலான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது. டிசைனுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை 1699 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹை ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து வந்த ஸ்மார்ட் பிளக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 10 ஆம்பியர் பிளக், இது வந்து 16 ஆம்பியர் பிளக். ஸோ உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பிளக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் AC, வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி பெரிய அப்ளைன்சஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 16 ஆம்ப் பிளக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் நார்மலான டிவி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 ஆம்ப் பிளக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பிளக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் பிளக்ல நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிவைஸை நீங்கள் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதுலேருந்து பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை நீங்கள் வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணிடணும். உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் Amazon Alexaவோ இல்லை Google அசிஸ்டன்ட்டையோ டர்ன் ஆஃப் த ஸ்மார்ட் பிளக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிளக் வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி டர்ன் ஆன் த ஸ்மார்ட் பிளக்னு சொன்னீங்கன்னா ஆன் ஆயிடும். இந்த பிராண்டோட அப்ளிகேஷன் வந்து Play Storeல இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் கண்ட்ரோலை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அதிலே போய்ட்டு ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அது மாதிரி இதை வந்து ஷெடியூல் பண்ணுறது, எந்த நேரத்தில் ஆன் பண்ணணும், என்ன நேரத்தில் ஆஃப் பண்ணணும், ஷெடியூல் பண்ணுறது, எவ்வளோ கரண்ட் யூஸ் ஆகிட்டு இருக்குது, ஒரு நாளைக்கும் எவ்வளோ யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு டிவி யூஸ் பண்ணுறீங்க, போன மாதத்தில் வந்து எவ்வளோ கரண்ட் இதில் வந்து யூஸ் ஆகிருக்குது, நீங்கள் இந்த டிவிக்கு வந்து எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு கரண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கரண்ட்டாக இப்போ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ இன்புட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நேரத்துலையும் வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பிளக் நீங்கள் வாங்கணும் நினச்சிங்க அப்படின்னா இதோட விலை வந்து 699 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து போயிடுது. ஸோ அதனால நான் ஆல்டர்னேட்டிவ் லிங்க் தரேன், சிஸ்காவோடது, அது மாதிரி விப்ரோவோட ஆல்டர்னேட்டிவ் லிங்க் தரேன். ஸோ அந்த பிளக்கும் இந்த சேம் ஃபங்க்ஷன் தான். இது எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த பிளக்ஸும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஒரு வேலை இது ஸ்டாக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் லிங்க் மூலமாக அந்த பிளக்கை வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 Amazon கேட்ஜெட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸை வாங்குனீங்களா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான சீரிஸ் வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்து நம்ம பண்ணும்போது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.